ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் 5 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சல் செய்யப்பட்ட ஒரு அப்டேட் இப்போ திரும்பவும் வரப்போகுது. ஸோ அந்த அப்டேட் மட்டும் வந்துருச்சுன்னா உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த 1000 சப்ஸ்கிரைபருங்கிறத சீக்கிரம் நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்டேட், அந்த அப்டேட்டை பயன்படுத்தி எப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பற்றின A to Z அனைத்து தகவலையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸும் அஃபிஷியல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே இருந்தது. அது என்னென்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸை ஹைட் பண்ணி வைக்கிற ஆப்ஷன். ஸோ இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே இருந்தது. அதனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்மளை மாதிரியே சேனல்ஸை க்ரியேட் பண்ணி அதை சப்ஸ்கிரைபர்ஸை ஹைட் பண்ணி ஸோ ஃபேக் சேனல்ஸ் நிறையா அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி மக்களை ஏமாத்துகிற ஒரு விஷயம் நிறைய நடந்தது. அதனால் வந்து யூடியூப் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணல, டிசேபிள் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன காரணமோ தெரியல, திரும்பவும் கொடுக்குறாங்க. கூடிய சீக்கிரம் விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்துருச்சுன்னா ஈஸியாக அதை வச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னா, உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரெகுலராக வீடியோ போடுங்க. ஒரு 1000 to 2000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் அந்த ஹைட் பண்ணதை நீங்களே கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்படி பண்ணால் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்களான்னா கண்டிப்பாக ஆவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் நல்ல கண்டென்ட்டே போட்டாலும் உங்கள் சேனலில் 2 சப்ஸ்கிரைபர் 3 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது அப்படின்னா யாரும் அவ்வளோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான். நானும் அந்த மாதிரி எந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் உங்கள் சேனலை அந்த சப்ஸ்கிரைபர்ஸை ஹைட் பண்ணி வைங்க. ஸோ இது உங்களுக்கு குயிக்காக அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி விடலாம், அல்லது அப்படியே விட்டாலும் விடலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த அப்டேட் மட்டும் திரும்ப வந்துச்சுன்னா இதை பயன்படுத்தி ஈஸியாக சப்ஸ்கிரைபர்ஸை திரும்பவும் பூஸ்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிடலாம் ஆடியன்ஸை. ஸோ இந்த அப்டேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்தால் சூப்பராக, இல்லை இது ஒரு குட் அப்டேட்டா இல்லை பேட் அப்டேட்டா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எண்ட் ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.